வணக்கம். வெல்கம் டு பணியும் வாய்ப்பும். இந்த வீடியோல எஸ்எஸ்சி, எம்டிஎஸ் 2023ல ஸ்பாட் த இயரர் எந்த மாதிரிலாம் கேட்டான்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன் பார்த்தலாம். இது நம்மளோட பார்ட் 1 வீடியோ. இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா, நீங்க 2024 எம்டிஎஸ் ப்ரிப்பேர் பண்றீங்க. அதுவும் பர்ட்டிகுலரா இங்கிலீஷ் செக்ஷன் ரிலேட்டடா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, இந்த வீடியோ பாருங்க. கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இதுல நம்ம கவர் பண்ண போறது கிராமர் ரூல்ஸ் தான் பார்க்க போறோம். கம்ப்ளீட்டா ஒரு கொஸ்டின் பார்க்கும்போது, அந்த கொஸ்டினை எப்படி கிராமர் ரூல்ஸ்ல அப்ரோச் பண்றது, அதை நம்ம என்டையரா பார்த்தோம்னா கண்டிப்பா அப்கமிங் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோட முதல் கொஸ்டின் அப்படின்னு பார்த்தோம்னா, the given sentence contain an error. Select the option that correctly rectify the error. இதுல the boy told his mother that he saw the most tall giraffe at the zoo இருக்குல்ல. கிராஃபி மீன்ஸ் என்ன? ஒட்டக சிவிங்கி அப்படின்னு சொல்லுவோம். இந்த கம்ப்ளீட் சென்டென்ஸ் நீங்க பார்க்கும்போது ஒரு இதை ஐடென்டிஃபை பண்ணலாம். எரர் டெஃபினட்டா இருக்கு. இந்த இடத்துல எது எரர் அப்படின்னா, இந்த மோஸ்ட் டால் அப்படின்னு இருக்கு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி வேர்டு எங்கேயுமே வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. அப்ப என்ன வரும்? இதுல மோஸ்ட் டால் அப்படின்னு வராது. இதுக்கு பதிலா டாலஸ்ட் அப்படின்னு வரும். ஏன்னா இருக்கிறதுலே அந்த பையன் என்ன சொல்லலாம்? "He saw the tallest" வந்து கிராஃபி அட் த ஜூ வரும். அதனால இது கரெக்ட் ஆன்சர் ஏ தான் இருக்கு. பி ல பாருங்க. இங்க மோஸ்ட் டாலர் இருக்கு. அதனால இதுவும் வராது. இங்க மோஸ்ட் டாலஸ்ட் இதுவும் வராது. மோர் டாலர் இதுவும் வராது. கரெக்டான "He saw the tallest" அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல இருந்து என்ன லேர்னிங்னா, டிகிரி வந்து தெரிஞ்சுக்கணும். அதாவது டிகிரினா ஒண்ணும் கிடையாது. 3 இது சொல்லுவோம். ஒண்ணு பாசிட்டிவ் டிகிரி அப்படின்னு சொல்லுவோம். பாசிட்டிவ் டிகிரினா ஒண்ணும் கிடையாது. ஆஸ் அப்படின்னு யூஸ் பண்ணி அந்த சென்டென்ஸ் வந்து இது பண்ணுவாங்க. 2வது கம்பேரிட்டிவ் டிகிரி. கம்பேர்னா 2 இத கம்பேர் பண்ணும்போது யூஸ் பண்ற டிகிரி தான் கம்பேரிட்டிவ் டிகிரி. இதுக்கு தான் வந்து தேன் வந்து யூஸ் பண்ணாங்க. இத விட அது பெருசுப்பா அப்படின்னு சொல்றது. அடுத்து வந்து சூப்பர்லேட்டிவ் டிகிரி. நம்மளுக்கு குடுத்த கொஸ்டினே சூப்பர்லேட்டிவ்ல வந்து என்னன்னா எரர் இந்த மாதிரி கொடுத்திருந்தாங்க. சூப்பர்லேட்டிவ் டிகிரி தான் என்னன்னா மோஸ்ட் அப்படின்னு யூஸ் பண்றது, இல்ல பெஸ்ட் அப்படின்னு யூஸ் பண்றது, இல்ல அப்படின்னா டாலஸ்ட் அப்படின்னு யூஸ் பண்றது. அந்த இஎஸ்டி சேர்த்துலாம் வருது சூப்பர்லேட்டிவ் டிகிரி. இந்த இடத்துல என்னன்னா இஎஸ்டி சேர்ப்போம், மோஸ்ட் வராது. மோஸ்ட் டால் அப்படின்னு சொல்ல மாட்டோம். அதனால இந்த இடத்துல எரர். அப்ப ஆன்சர் என்ன வரும்? ஏ தான் வரும். ரைட்டா? நான் என்ன சொல்லணும் அதான் இங்கே நான் மென்ஷன் பண்ணிக்கணும். தெரிஞ்சுக்கிற வேண்டியது the boy told her mother that he saw the tallest giraffe at the zoo ன்னு வரும். செகண்ட் இதுல பார்த்தா இன்கரெக்ட் டிகிரி. ஏன்னா மோர் டாலர் இருந்தனால அது தப்பு. அடுத்ததுலயும் பார்த்தோம்னா மோஸ்ட் டாலஸ்ட் இருந்தது. இதுவும் தப்பு. அடுத்து மோர் டாலர் இருந்தது. இதுவும் தப்பு. அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் வந்து ஏ தான் வரும். ரைட்டா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். Throughout my career as a journalist, I covered many important stories and interviewed numerous individuals which allow me to share the important information and insight with my readers அப்படின்னு இருக்குல்ல. இதுல வந்து ஒரு எரர் இருக்கு. என்னன்னா, இந்த allow me அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா? சோ இதுதான் இந்த இடத்துல எரர். ஏன்னா, இந்த கம்ப்ளீட் சென்டென்ஸ் நம்ம ரீட் பண்ணும்போது என்ன தெரியும்னா, த்ரூஅவுட் மை கெரியர் என்னோட கெரியர் ஜெர்னலிஸ்டா இருக்கும்போது ஐ கவர்டு நான் கவர் பண்ணேன் அப்படின்னு வரும். பண்ணேன்னு சொல்லும் போதே அது என்ன ஆச்சுன்னா பாஸ்ட் டென்ஸா மாறிச்சு. அப்ப பாஸ்ட் டென்ஸ்ல வரும்போது அந்த என்டையர் சென்டென்ஸ்மே என்ன இருக்கணும்? பாஸ்ட்ல தான் இருக்கணும். பட் இந்த இடத்துல அலோ மீ வந்து என்னன்னா பிரசன்ட்ல இருக்கு. அலோடு மீன்னு வரும். அப்ப எப்படி வரும்? அலோடு மீ அப்படின்னு வரதுனால இதுதான் எரரா இருக்கு. அப்ப எது இந்த இடத்துல எரரா இருக்குன்னா, இன்டர்வியூடு நியூமரஸ் இண்டிவிஜுவல் விச் அலோ மீ இதுதான் எரர். அதனால ஆன்சர் என்ன வரும்னா டி தான் வரும். ரைட்டா? என்ன சொல்லணும்? அதான் இந்த இடத்துல நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இன்டர்வியூடு நியூமரஸ் இண்டிவிஜுவல் விச் அலோ மீ இது தப்பா இருக்கு. எது வரணும்? அலோ எதா மாறும்னா அலோடு அப்படின்னு மாறும். ஏன்னா இந்த கம்ப்ளீட் சென்டென்ஸே வந்து பாஸ்ட் டென்ஸ்ல இருந்ததுனால நம்மளுக்கு இந்த வெர்ப் வந்து பாஸ்ட்ல மாறணும் அலோடு. அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் வந்து டி தான் வரும். ரைட்டா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இது பாருங்களேன். இதுவும் நல்ல கொஸ்டின் தான். ஹரிஸ் டோல்ட் மீ இன் த மார்னிங் தட் கௌரவ் வில் கம் டுமாரோ அப்படின்னு இருக்குல்ல. இந்த சென்டென்ஸ் நீங்க ரீட் பண்ணும்போதே ஒண்ணு பார்க்கலாம். ஹரிஷ் டோல் மீ இந்த மாதிரி ஹரிஸ் என்கிட்ட சொன்னா அப்படின்னு நம்ம பேசுவோம். சொன்னான்னு சொல்லும்போது என்ன ஆயிருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு. பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கும்போது கம்ப்ளீட் சென்டென்ஸ்மே பாஸ்ட்ல தான் இருக்கணும். பட் இந்த இடத்துல வில் வந்து என்னன்னா ஃபியூச்சர் வந்து காட்டுது. அப்ப என்ன வரும்? இந்த ஃபியூச்சர் டென்ஸ் வராது. இதுக்கு பதிலா என்ன வரும்னா பாஸ்ட் டென்ஸ். வில்லுக்கு பாஸ்ட் என்ன வரும்னா வுட் வரும். அப்ப என்ன வரும்? இந்த வில்லு தான் வந்து எரரா இருக்கு. அப்ப எரர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எந்த இடத்துலனா சி தட் கௌரவ் வில் இதுதான் வந்து எரர். அதனால ஆன்சர் என்ன வரும்? சி தான் வரும். ரைட்டா? என்ன சொல்லணும்? அதான் இங்கேயும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதுல தெரிஞ்சுக்கிற வேண்டியதான் இந்த கௌரவ் வில் வந்து தப்பு எரரா இருக்கு. வில்லுக்கு பதிலா என்ன வரும்னா வுட் வரணும். ஏன்னா இந்த கம்ப்ளீட் சென்டென்ஸ் பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கும்போது நம்ம கம்ப்ளீட்டா பாஸ்ட் வெர்ப் தான் யூஸ் பண்ணுவோம். அதனால கௌரவ் வுட் அப்படின்னு வரும். ரைட்டா? சோ அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்னா சி. ஏன்னா எரரா இருக்கதான் கேட்டிருக்காங்க. அதனால ஆன்சர் சி தான் வரும். ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இது பாருங்களேன். She performed the dance routine பெர்ஃபெக்ட் இம்ப்ரெஸிங் எவ்ரிஒன் அப்படின்னு இருக்குல்ல. இந்த இடத்துல எது தப்புனா இந்த பெர்ஃபெக்ட் இருக்குல்ல இதுதான் தப்பு. ஏன்னா ரீட் பண்ணும்போதே பாருங்க.
ஷீ பெர்ஃபார்ம் த டான்ஸ் ரொட்டீன் பர்ஃபெக்ட்லி இம்ப்ரெசிங் எவ்ரி ஒன். அதுதான் கரெக்டா இருக்கும். பட் இந்த இடத்துல பர்ஃபெக்ட் இருக்குனால இது தப்பு. ஏன் இது தப்பு அப்படின்னா, இந்த இடத்துல அட்வர்ப் வந்து என்னன்னா ப்ராப்பரா வரணும். அட்வர்ப்னா என்ன சொல்லுவோம்? வெர்பை ஏதாவது ஒண்ணு மிகைப்படுத்தி கூறுச்சுன்னா அதுதான் அட்வர்ப். இந்த இடத்துல வெர்ப் என்னன்னா இந்த பெர்ஃபார்ம். இந்த இடத்துல பெர்ஃபார்ம் பண்றாங்க. அது ஷீ பெர்ஃபார்ம் த டான்ஸ் ரொட்டீன் பர்ஃபெக்ட்லி. எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்க? ரொம்ப பெர்ஃபெக்ட்டா பெர்ஃபார்ம் பண்றாங்க. அப்ப இந்த பெர்ஃபார்ம மிகைப்படுத்தி கூறினால அட்வர்ப். அட்வர்ப் கரெக்ட்டா எப்படி வரும்? பெர்ஃபெக்ட்லி அப்படின்னு வரும். சோ அதனால என்ன பெர்ஃபெக்ட்லி அப்படின்னு வந்தா தான் இதுக்கு கரெக்ட்டா இருக்கும். பட் இந்த இது தப்பா இருக்கு. அதனால எரர் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஆன்சர் பி தான் வரும் ரைட்டா. என்ன சொல்லியிருக்கணும்? அதான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஆன்சர் வந்து என்ன? பி பெர்ஃபெக்ட். இதுதான் தப்பா இருக்கு. எப்படி வரும்னா பெர்ஃபெக்ட்லி வரும். ஏன்னா இந்த இடத்துல அட்வர்ப் வந்து வரணும். அட்வர்ப் எதை மாடிஃபை பண்ணணும்னா வெர்ப மாடிஃபை பண்ணணும். பெர்ஃபார்ம். அதனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் பெர்ஃபெக்ட்லி அப்படின்னு வரும் ரைட்டா. ஓகே அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். இன் அமெரிக்கா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் கேன் ஸ்பீக் த இங்கிலீஷ் வெல் அப்படின்னு இருக்குல்ல. இந்த இடத்துல த இங்கிலீஷ் அப்படின்னு எங்கேயாவது நீங்க யூஸ் பண்ணி பாத்துருக்கீங்களா பாருங்களேன். கண்டிப்பா கிடையாது. இந்த இடத்துல இதுதான் தப்பா இருக்கு. அப்ப என்ன வரும்? இந்த கொஸ்டினுக்கு ராங் வந்து த இங்கிலீஷ் அப்படின்னு இருக்கிறது. டெஃபினைட் ஆர்டிகல் த எதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண மாட்டாங்கன்னா லாங்குவேஜ்க்கு முன்னாடி யூஸ் பண்ண மாட்டாங்க. நேம் ஆஃப் த லாங்குவேஜ். அதனால இங்கிலீஷ் வெல் மட்டும்தான் வரும். அந்த இடத்துல த இருந்தது வராது. அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் த தான் வந்து எரர். அதனால ஆன்சர் வந்து த இங்கிலீஷ் ஆன்சர் ஏ தான் ஒரு இடம். அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். இத பாருங்களேன். இட் இஸ் காமன்லி பிலீவ்டு தட் டெமோக்ரஸி இஸ் த பெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் த கவர்மெண்ட் இருக்குல்ல. இங்கேயும் ஆர்டிக்கல் எல்லாம் விளையாடி இருக்காங்க. ஃபர்ஸ்ட் நான் ஆர்டிக்கலை வந்து நம்ம ரூல்ஸ் பார்த்தலாம். இப்ப ஆர்டிகல்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா மூணு ஆர்டிகல்ஸ் தான் வரும். அதுல 2 தான் பிரிக்கலாம். ஒண்ணு டெஃபினைட் ஆர்டிகல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. டெஃபினைட் ஆர்டிகல் மீன்ஸ் வந்து த வந்து யூஸ் பண்றது தான் டெஃபினைட் ஆர்டிகல். ஏன் டெஃபினைட் சொன்னாங்கன்னா ரொம்ப ஸ்பெசிபிக் ஆர் வந்து ரொம்ப பர்டிகுலரான ஒரு நவுன் இருந்துச்சுன்னா அதுக்கு யூஸ் பண்றதா என்ன இந்த டெஃபினைட் ஆர்டிகல். இன்னொன்னு என்ன இன்டெஃபினைட் ஆர்டிகல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இன்டெஃபினைட் ஆர்டிகல் மீன்ஸ் வந்துன்னா இதுல 2 இருக்கும். ஒன்னு ஏ வரும், இன்னொன்னு ஆன் வரும். ஏ யூஸ் பண்ற இடம் பார்த்தோம்னா கான்சனன்ட் சவுண்டுக்கு முன்னாடி நம்ம வந்து ஏ வந்து யூஸ் பண்ணுவோம். அதே ஆன் வந்து தான் வவல் சவுண்டுக்கு முன்னாடி ஆன் வந்து யூஸ் பண்ணுவோம். இது எல்லாருக்குமே தெரியும். ஜஸ்ட் வந்து ரெம்பர் பண்ணிக்கலாம். இந்த இன்டெஃபினைட் ஆர்டிகல் இன்னொன்னு என்ன சொல்லுவாங்கன்னா இது சிங்குலர் கவுண்டபிள் நவுனுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. சிங்குலர் கவுண்டபிள் நவுன் இது வந்து நீங்க ஞாபகத்துல வச்சுக்க நிறைய இடத்துக்கு யூஸ் பண்ணுவோம். சிங்கிள் கவுண்டபிள் நவுனுக்கு மட்டும்தான் இந்த இன்டெஃபினைட் ஆர்டிகல் யூஸ் பண்ண முடியும். பட் டெஃபினைட் ஆர்டிகல் எதுக்கு வேணா யூஸ் பண்ணலாம். இதுதான் பேசிக் ரூல்ஸ் ஆஃப் ஆர்டிகல். இப்ப கொஸ்டின் வாங்கலாம். இந்த கொஸ்டின்ல டெமோக்ரஸி இஸ் த ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆஃப் த கவர்மெண்ட் இருக்குல்ல. ஆக்சுவலி இந்த தான் இந்த இடத்துல வந்து எரர். ஏன்னா நம்ம எங்க யூஸ் பண்ணும் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா ஏதாவது நவுன் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல கவர்மெண்ட் சொல்றாங்களே கவர்மெண்ட் வந்து ஸ்பெசிபிக் பர்டிகுலர் கிடையாது. எந்த கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லல. அதனால என்ன வரும் இந்த இடத்துல வந்து வராது. அப்ப எது தப்பா இருக்குன்னா ஆஃப் த கவர்மெண்ட் இதுதான் எரரா இருக்கனால ஆன்சர் ஏ தான் வரும். என்ன சொல்லணும் அதான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிருக்கேன். இதுல தெரிஞ்சுக்கிற வேண்டியது ஆர்டிகல் மஸ்ட் பி ரிமூவ்டு ஃப்ரம் த வேர்ட் கவர்மெண்ட். ஏன்னா இந்த இடத்துல ஜெனரல் சென்ஸா தான் சொல்றாங்க இந்த கவர்மெண்ட். எந்த கவர்மெண்ட் எனி ஃபார்ம் ஆஃப் த கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லல. அதனால இது வந்து வந்து நம்ம எலிமினேட் பண்ணிரும். இட் டஸ் நாட் பாயிண்ட் டுவர்ட்ஸ் எனி பர்டிகுலர் நேஷன். அதனால ஆஃப் கவர்மெண்ட் தான் வரும். அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர். நம்ம ரீட் பண்ணும்போதே பாருங்க. இட்ஸ் காமன்லி பிலீவ்டு தட் டெமோக்ரஸி இஸ் த பெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் தான் சொல்லுவோம். கவர்மெண்ட் சேர்க்க மாட்டோம். அதனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் இதா வரும் ரைட்டா. சரி ஓகே அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். இது வந்து ஒரு நல்ல கொஸ்டின். AI fiction is a constantly evolving genre that gives us an peek into the potential upside and downside of intelligent machines இருக்குல்ல. இதுல எங்க தப்புனா அகைன் ஆர்டிகல்ஸ் எல்லாம் கை வச்சிருக்கேன். இந்த இடத்துல ஆன் அப்படின்னு இருக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஆன் இருந்துச்சுன்னா என்ன வவல் சவுண்டுக்கு முன்னதான் நம்ம வந்து ஆன் யூஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல பாருங்களேன் பீக் அப்படின்னு இருக்கு. பீக் வந்து வவல் சவுண்டே கிடையாது. அப்ப என்ன வரும் இந்த இடத்துல ஆனுக்கு பதிலா ஏதா வரும். அப்ப எது எரரா இருக்கு அப்படின்னா எவால்விங் ஜெனர் தட் கிவ்ஸ் அஸ் எ பீக். அதனால ஆன்சர் சி தான் வரைட்டும். என்ன சொல்லியிருந்தோம் அதான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிருக்கோம். நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியது இப்ப ஆர்டிகல் ஏ இருந்துச்சுன்னா அதை எதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணும் அந்த சென்டென்ஸ் ஆர் வேர்டு கான்சனன்ட் சவுண்ட் இருந்துச்சுன்னா எ கான்வர்சேஷன் எ ஸ்டோரி எ பீக் இதுதான் வந்து ஏ வரும். அதே ஆர்டிகல் ஆண்ட் இருந்துச்சுன்னா அந்த வேர்டுக்கு முன்னாடி ஆன் யூஸ் பண்ணும்போது அது வந்து வவல் சவுண்டா இருக்கும். இமினன்ட் டேஞ்சர் அண்ட் ஆப்பிள் அப்படின்னு இருக்கும். அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் வந்து எது எரர்னு கேட்டிருந்தாங்க. ஆன்சர் சி தான் எரரா இருக்கு. இது வரைக்கும் பார்த்ததுலே பாருங்களேன் நம்மளுக்கு 3 கொஸ்டின் வந்து ஆர்டிக்கல்ல வந்து கை வச்சிருந்தாங்க. அப்ப என்ன பண்ணணும்னா நம்ம அப்கமிங்ல பார்க்கணும் ஆர்டிக்கல் ரேட்டடா எங்க தப்பா இருக்கான்னு நம்ம ஃபர்ஸ்டே செக் பண்ணிக்கணும். அதுதான் இந்த மாதிரி ப்ரீவியஸ் கொஸ்டின் லேர்னிங் ரைட்டா. சரி ஓகே அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இது வந்து ஒரு நல்ல கொஸ்டின். பார்ட் ஆஃப் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் ஹவ் பீன் அண்டர்லைன் given as option. Select the option that contain an error இருக்குல்ல. நம்மளுக்கு சென்டென்ஸ் என்ன கொடுத்திருக்காங்க. He will come early
வி வில் லீவ் ஆன் டைம் இருக்குல்ல, இதுல எங்க கிராமர் எரர் இருக்கிற பாக்குறதுக்கு முன்னாடி இந்த கம்ப்ளீட் சென்டென்ஸ்க்கு ஒரு ஸ்ட்ரக்சர் சொல்லுவாங்க. அந்த ஸ்ட்ரக்சரை மட்டும் நம்ம லேர்ன் பண்றோம்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரி கொஸ்டின் அப்கமிங்ல கேட்டா நம்மளால ஈஸியா வந்து ஆன்சர் பண்ணிடலாம். அது என்ன ஸ்ட்ரக்சர் ரூல்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கண்டிஷனல் சென்டென்ஸ் சொல்லுவாங்க. அதை மட்டும் நான் ஃபாஸ்டா சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் கண்டிஷனல் சென்டென்ஸ் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு, ரூல்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் கண்டிஷனல் சென்டென்ஸ் அப்படின்னு வரும். இது ஒண்ணும் கிடையாது. இந்த கண்டிஷனல் அப்படின்னு இருக்குல்ல, கண்டிஷன், இது பண்ணா இது நடக்கும் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் கண்டிஷன். நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணீங்கன்னா நீங்க வந்து ரிசல்ட் நல்லா கிடைக்கும். நம்ம நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சோம்னா நல்ல வேலை கண்டிப்பா கிடைக்கும். இது எல்லாமே ஒரு கண்டிஷன். படிச்சா கிடைக்கும் அப்படின்னு இருக்குல்ல. அப்ப என்ன கண்டிஷன் வர இடத்துல இஃப் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அந்த கண்டிஷனை வந்து நோட் பண்ணணும். ஸோ அந்த கண்டிஷன் என்னன்னு சொல்லுவாங்க. அதுக்கு வர எந்த கண்டிஷனால் நடக்கிற ரிசல்ட் இருக்குல்ல, அதை வந்து ரிசல்ட்டா வந்து சொல்லுவாங்க. இந்த ஸ்ட்ரக்சர், இந்த கண்டிஷன் இருக்கு பாத்தீங்களா, இது எந்த டென்ஸ்ல இருக்கணும்? சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல இருக்கணும்னு சொல்லுவாங்க. அப்ப என்ன சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணணும். இந்த ரிசல்ட் இருக்கு பாத்தீங்களா, இதுக்கு என்ன டென்ஸ்னா சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ்ல இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதை நம்ம ஒரு கண்டிஷனா சொல்றோம். ஃபியூச்சர்ல நடக்க போறதா இப்ப சொல்றோம். அப்ப சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ்ல இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்ப என்ன இந்த சென்டென்ஸ் வந்து பாருங்களேன். இஃப் ஹி வில் கம் இயர்லி வி வில் லீவ் ஆன் டைம். இந்த இடத்துல கண்டிஷன் இருக்கு. என்னன்னா அந்த இஃப் இருக்கு. இந்த இடத்துல என்ன சிம்பிள் பிரசன்ட் தான் வந்து கண்டிஷனா வரணும். ஆனா இந்த இடத்துல என்ன வில் இருக்கு. வில் என்ன ஃபியூச்சரோட டென்ஸ்ல யூஸ் பண்ணுவோம். அப்ப ஃபியூச்சர் டென்ஸ்ல இந்த இடத்துல இருக்கு அப்படின்னா இதுதான் ராங்கா இருக்கு. மிச்சம் இருக்கு பாருங்களேன். வி வில் லீவ் ஆன் டைம், இது கரெக்டா இருக்கு. ஏன்னா சிம்பிள் ஃபியூச்சர்ல இருக்கு. அப்ப சிம்பிள் பிரசன்ட்ல மாத்தணும். என்ன இந்த வில்லு எடுத்துட்டு இந்த இடத்துல கம்முக்கு பதிலா என்ன வரும்னா கம்ஸ் அப்படின்னு வரணும், ரைட்டா? சோ அதனால இந்த கொஸ்டினுக்கு எதுல எரரா இருக்கு அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் இது ஹி வில் கம் இயர்லி. அதனால இது எது தப்புனா ஆன்சர் டி தான் வரும், ரைட்டா? என்ன சொல்லணும் அதான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிருக்கேன். இங்கேயும் நான் ஸ்லைடு வந்து கொடுத்துருக்கேன், இங்க பாருங்களேன். இந்த இடத்துல வில் கம் வந்து வராது. வில் கம்முக்கு பதிலா என்ன வரும்? கம்ஸ் அப்படின்னு வரணும். ஏன்னா நம்மளுக்கான ஃபர்ஸ்ட் கண்டிஷனல் கிளாஸ் படி, ரூல்ஸ் படி இஃப் இருக்கும், அதோட வந்து கண்டிஷன் இருக்கும், அதுக்கப்புறம் ரிசல்ட் இருக்கும். அந்த கண்டிஷன்ல வந்து இங்க பாருங்க, இஃப் வி ஒர்க் ஹார்ட் we will finish the project on time. இது ரிசல்ட், இது வந்து கண்டிஷன். அந்த கண்டிஷன் பிரசன்ட் சிம்பிள்ல இருக்கணும், ரிசல்ட் ஃபியூச்சர் சிம்பிள்ல இருக்கணும். சில பேருக்கு டவுட் வரலாம், அதான் இங்க ஸ்லைட் இருக்கு, இதை பார்த்து சொல்ல வேண்டியதுன்னு. அந்த இடத்துல எழுதி சொல்லும் போது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு மைண்ட் நல்லா ஸ்டோர் ஆகும். இப்ப இந்த ஸ்லைடை பார்க்கும்போது செகண்ட் டைம் ஸ்டோர் ஆகும். 2 டைம் ஸ்டோர் ஆகும்போது நம்மளுக்கு மறக்காது, எக்ஸாமுக்கு நல்லாவே யூஸ்ஃபுல் ஆகும். சைக்காலஜிக்கலா வந்து அப்ரோச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரொம்பவே நல்லா லாங் டைம்ல வந்து சஸ்டெயின் ஆகும். அதை வந்து எக்ஸாமுக்கு ப்ரொடியூஸ் பண்ணலாம், ரைட்டா? ஸோ அதனால தான் சொல்றேன். அப்ப இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்? டி தான் எரர் இருக்கு. வி வில் தான் இந்த இடத்துல ஆன்சர் வரும், ரைட்டா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். கார்ட் ஓவர் மேக்கிங் மிஸ்டேக் பை கேர்ஃபுல்லி செக்கிங் த அசைன் டாஸ்க் அப்படின்னு இருக்குல்ல, இதுல எங்க மிஸ்டேக் ஆர் எரர்னா இந்த கார்ட் ஓவர். ஏன்னா இது தப்பா கொடுத்துருக்காங்க. இதுக்கு பதிலா எப்படி வரணும்? த கார்ட் ஓவர் மஸ்ட் பி ரீப்ளேஸ் வித் கார்டு அகைன்ஸ்ட் வரும். ஏன்னா கார்டு வந்து என்னன்னா வெர்பு, இதை ஃபாலோடு பை என்ன வேணா ப்ரொபோசிஷன் அகைன்ஸ்ட் வரும். கார்டு அகைன்ஸ்ட் அப்படி சொல்லும் போது தான் மீனிங் என்ன வந்து ப்ரொடெக்ட் சம்திங் ஃப்ரம் ஹார்ம் ஆர் டேமேஜ். அதனால இந்த இடத்துல ஹார்ட் அகைன்ஸ்ட் வரும். இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன ஹார்டு ஓவர்னு கொடுத்தாங்க. ஹார்ட் ஓவர் மேக்கிங் மிஸ்டேக் கிடையாது, ஹார்ட் அகைன்ஸ்ட் மேக்கிங் மிஸ்டேக் பை கேர்ஃபுல்லி செக்கிங் த அசைன் டாஸ்க் வரும். அதனால எங்க எரர் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கார்டு ஓவர். அதனால ஆன்சர் இ தான் வரும், ரைட்டா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து நான் ஃபாஸ்டா பார்க்கலாம். இதுவும் நல்ல கொஸ்டின் தான். டிஸ்பைட் த செட்பேக் அண்ட் அப்டக்கல் வி ஃபேஸ்ட் our team rallied together and achieved our goals, which teaches the importance of teamwork, resilience and determination. இதுல நம்ம பார்த்தோன்னே ஈஸியா கண்டுபிடிக்கலாம். அதாவது இங்க வருங்களேன், அச்சீவ்டு கோல்ஸ், அச்சீவ்ட் அவர் கோல்ஸ் இருக்கு. அப்ப என்ன, இது வந்து பாஸ்ட் கம்ப்ளீட்டாவே என்னன்னா பாஸ்ட் டென்ஸ்ல கொடுக்க மாதிரி இருக்கு. அண்ட் டிஸ்பைட் த செட்பேக் அண்ட் அப்டக்கல் எல்லாமே நம்ம ஃபேஸ் பண்ணாலும் நம்ம வந்து என்ன சாதிச்சிட்டோம் சொல்றாங்க. சாதிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லும் போது என்ன, அது பாஸ்ட் டென்ஸ். இப்ப பாஸ்ட் டென்ஸ், அப்ப பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கும்போது அந்த கம்ப்ளீட் சென்டென்ஸ்மே இதுல இருந்தா பாஸ்ட்ல தான் இருக்கும். பட் இந்த இடத்துல பாருங்க, டீச்சர்ஸ் இருக்கு பாத்தீங்களா, டீச்சர்ஸ் என்னன்னா பிரசன்ட்ல இருக்கு. பட் ஏன்னா இந்த இடத்துல வந்து பாஸ் தான் வரும். அப்ப பிரசன்ட்டுக்கு பதிலா என்ன வரும்னா பாஸ். டீச்சுக்கு பாஸ்ட் பார்த்தா டாட். அப்ப என்ன வரும்? இந்த இடத்துல டாட் தான் கரெக்டா வரும். அப்ப எது எரரா இருக்கு? விச் டீச்சர்ஸ் எங்க இருக்கு? ஆன்சர் சி ல இருக்கு. விச் டீச்சர்ஸ் இம்பார்ட்டன்ஸ், இதுதான் வந்து எரர். அப்ப ஆன்சர் வந்து சி தான் வரும், ரைட்டா? சோ என்ன சொல்லணும் அதான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணணும். தெரிஞ்சுக்கிற வேண்டியது விச் டீச்சர்ஸ் இம்பார்ட்டன்ஸ் வந்து தப்பு. ஏன்னா பாஸ்ட் டென்ஸ் அந்த சென்டென்ஸ்ல வரும். அதனால பாஸ்ட் டென்ஸ்ல வர வெர்ப் தான் வரும். V2 ஃபார்ம் ஆஃப் வெர்ப் வரும். அப்ப என்ன வரும்? டீச்சுக்கு வந்து என்ன பாஸ்ட் பார்த்தா டாட். அதனால ஆன்சர் என்ன கேட்டிருக்காங்க? எரர் தான் கேட்டிருக்காங்க. சி தான் வந்து எரர். ஆன்சர் வந்து சி தான் வரும், ரைட்டா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து ஃபாஸ்டா பார்த்தலாம். இத பாருங்களேன். சூஸ் த சென்டென்ஸ் தட் கண்டைன்ஸ் அன் எரர் அப்படின்னு இருக்குல்ல, இதுல எது இந்த 4 ஆப்ஷன்ல எது எரர் இருக்கோ அதை கண்டுபிடி சொல்லிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, த மோனாலிசா இஸ் அ ஃபேமஸ் பெயிண்டிங் பை லினார்டோ டாவின்சி. இது கரெக்டா இருக்க மாதிரி இருக்கு, ஜஸ்ட் ஹோல்ட் பண்ணலாம்.
செகண்ட் என்ன, சி இஸ் த ஒன்லி பர்சன் ஹூ கேன் ஸ்பீக் 5 லாங்குவேஜ் ஃப்ளூயன்ட்லி. இதுவும் கரெக்டா இருக்க மாதிரி இருக்கு. தேர்ட் பாருங்க, ஹி இஸ் அ டாக்டர் ஹூ ஸ்பெஷலைஸ் இன் த ட்ரீட்டிங் ரேர் டிசீசஸ் அப்படின்னு இருக்குல்ல, இதுவும் கரெக்டா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஜஸ்ட் ஹோல்ல வச்சுக்கலாம். அடுத்து ஐ சா த மூவி தட் won த அகாடமி அவார்ட் ஃபார் பெஸ்ட் பிக்சர். இதுல எது தப்பு அப்படின்னா சி தான் தப்பு. ஏன் சி தப்பு அப்படின்னா இந்த இடத்துல த வந்து வந்திருக்கு பாத்தீங்கன்னா, ட்ரீட்டிங் வந்து என்னன்னா ஜெரண்ட். ஜெரண்டுக்கு முன்னாடி டெஃபினைட் ஆர்டிகல் த வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. இது வந்து என்னன்னா இங்கிலீஷ்ல இருக்க ரூல்ஸ். ஜெரண்ட் அப்படின்னா ஒண்ணும் கிடையாது, ஒரு நவுனு. அது எதன் மூலம் வந்திருக்குன்னா வெறுப்புல ஐஎன்ஜி ஃபார்ம் சேர்த்தோம் அப்படின்னா அதுதான் ஜெரண்ட் சொல்லுவாங்க. இதுக்கு நான் எக்ஸாம்பிள் ரன்னிங், வேக்கிங், ரிப்பீட்டிங், ரைடிங், இம்ப்ரூவிங், பாசிங், இது எல்லாமே வந்து ஜெரண்ட் தான். அப்ப என்னன்னா ஜெரண்டுக்கு முன்னாடி ஆர்டிகல்ஸ் வந்துச்சுன்னா அது டெஃபினட் ஆர்டிகல் தான் வந்தா வரக்கூடாது. அது வந்து ரூல்ஸ். சில பேருக்கு டவுட் வரலாம், அது ஐயோ இதெல்லாம் எனக்கு தெரியும் நினைச்சீங்கன்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது. நம்ம ஒவ்வொரு கொஸ்டினை பார்க்கும்போது ரூல்ஸ் பார்ப்போம், அதுல வந்து ஈஸியா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்? சி. இந்த இடத்துல வந்து த வந்து வரக்கூடாது. அதனால ஆன்சர் என்ன வரும்? எர தான் கேட்டிருக்காங்க. ஆன்சர் சி தான் வரும். ரைட்டா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். ஆஃப்டர் ஐ கம்ப்ளீட் மை ட்ரைனிங் ப்ரோக்ராம் I will have been joining a team of astronauts and preparing to embark an mission to Mars அப்படின்னு இருக்குல்ல. இந்த கொஸ்டின் ஆன்சர் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு ரூல்ஸ் மட்டும் பார்த்துருவோம். டென்ஸோட ரூல்ஸ், அதை வச்சு இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணிடலாம். அது என்ன ரூல்ஸ் அப்படின்னா பெர்ஃபெக்ட் டென்ஸோட ரூல்ஸ். பெர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னு வந்தாவே அதுக்குள்ள என்ன சொல்லும், ஹாவ் அப்படின்னு வரும், இல்ல ஹேட் அப்படின்னு வரும். இதே ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னா ஹேவ் வரும். பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னா ஹேட் வரும். இதே ஃபியூச்சர் தான் வில் ஹேவ் அப்படின்னு வரும். இந்த இடத்துல பெர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னாவே ரூல்ஸ் ரெண்டு ஆக்ஷன் நடத்த சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ஆக்ஷன், இன்னொரு ஆக்ஷன், செகண்ட் ஆக்ஷன். இந்த ரெண்டு ஆக்ஷனுக்குமே வந்துன்னா தொடர்பு இருக்கணும். அதுதான் பெர்ஃபெக்ட் டென்ஸோட ஃபர்ஸ்ட் ரூல். இதுல இந்த ரெண்டு ஆக்ஷன் சொன்னோம்ல, இந்த ரெண்டு ஆக்ஷனுக்கான கிராமர் ரூல்ஸ் படி இதுல ஏதாவது ஒரு ஆக்ஷன் அந்த ரூல்ஸோட டென்ஸை வந்து ஃபாலோ பண்ணணும். இன்னொன்னு சிம்பிள் வந்துன்னா டென்ஸை ஃபாலோ பண்ணணும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இது ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னா அப்ப ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸுக்கான ரூல்ஸ் வந்து இந்த இடத்துல அப்ளை ஆகும். இந்த இடத்துல என்ன, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸுக்கான ரூல் வந்து அப்ளை ஆகணும். இதே தான் வந்து ஃபியூச்சர், இதுதான் பாஸ்ட்டுக்கும் இதே தான் வந்து பேட்டர்ன்ல எல்லாமே அப்ளை ஆகணும். பட் இந்த இடத்துல ஹாவ் பீன் அப்படின்னு இருக்கு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல ஹாவ் அப்படின்னு இருந்தாவே என்ன எடுப்போம், நம்ம வந்து என்னன்னா பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல இருக்கும் அப்படின்னு எடுப்போம். பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல இருந்துச்சுன்னா ரெண்டு ஆக்ஷன் வந்து வரணும். ரெண்டு ஆக்ஷன்ல ஒரு ஆக்ஷன் வந்துடும். அந்த பெர்ஃபெக்ட் டென்ஸ்க்கான ரூல்ஸ் வந்து அப்ளை ஆகும். அந்த ரூல்ஸ் என்னன்னா சப்ஜெக்ட் இருக்கும், அதோட சேர்த்து ஹாவ் வந்து வரும், அதோட சேர்த்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வரும். ஆனா இங்க பாருங்களேன், ஜாயினிங் அப்படின்னு இருக்கு. ஜாயினிங் பாஸ்ட் பார்ட்டிசிபிளே கிடையாது. அதனால என்ன, இது பெர்ஃபெக்ட் டென்ஸ் அப்ளைவே ஆகலைன்னு சொல்லிட்டு இது தப்புன்னு எடுக்கலாம். இல்லையா, இந்த கம்ப்ளீட் சென்டென்ஸ்மே வந்து வேற டென்ஸை ஃபாலோ பண்ணும். வேற டென்ஸ் அப்படின்னா ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் வந்து ஃபாலோ பண்ணும். ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னா அதுக்கான ரூல்ஸ் இருக்கு, அதை நம்ம பார்த்தோம். ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ்ல சப்ஜெக்ட் வரும், பிளஸ் வந்து நம் வில் பி அப்படின்னு வந்து வரும், அதோட சேர்த்து வெர்ப் வரும். வெர்ப்ல வந்துன்னா ஐஎன்ஜி ஃபார்ம் வந்து சேர்த்திருக்கும். அதுக்கப்புறம் வந்துன்னா ஆப்ஜெக்ட் வரும். இதுதான் என்ன, ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸுக்கான ரூல்ஸ் வந்து அப்ளை பண்றோம். அப்ப இந்த இடத்துல ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ்ல தான் இது வரும். ஏன்னா ஜாயினிங் வந்து வெர்ப், ஐஎன்ஜி ஃபார்ம் இருக்கு. இந்த இடத்துல என்ன, ஐ வில் பி அப்படின்னு வரணும். ஐ வில் பி ஜாயினிங் எ டீம் ஆஃப் ஆஸ்ட்ரோனட் வரும். அதுதான் கரெக்டான வந்துன்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் இந்த சென்டென்ஸ்ல. அப்ப இதுல எங்க தப்பு இருக்கு, ஐ வில் ஹேவ் பீன் அதுதான் தப்பு. அதனால ஆன்சர் என்ன, ஏ தான் வரும். ரைட்டா? என்ன சொல்லணும் அதான் இந்த இடத்துல நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல ஐ வில் ஹேவ் பீன் ஜாயினிங் எ டீம் ஆஃப் ஆஸ்ட்ரோனட் தப்பு. ஏன்னா வில் ஹேவ் பீன் எதா ரீப்ளேஸ் பண்ணணும், வில் பி மாத்தணும். ஏன்னா ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் படி கரெக்டான கிராமட்டிக்கல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தா சப்ஜெக்ட் வரும், வில் வரும், அதோட சேர்த்து பி வரும், பிளஸ் வந்து வெர்போட ஐஎன்ஜி ஃபார்ம் வரும். அதனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் இதா ஒரு. ரைட்டா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். இது சிம்பிளான கொஸ்டின் தான். இயர்லியர் he was feeling better but things took a turn for the bad அப்படின்னு இருக்குல்ல, இடத்துல பேட் தான் வந்துன்னா எரர். இதுக்கு பதிலா என்ன வரும், ஏரியர் கொஞ்சம் நல்லா இருந்தாராம், பட் இப்போ வந்து பயங்கர ஒஸ்ட் ஆயிட்டாரு, அப்படிதான் வரும். அப்ப என்ன, ஒஸ்ட் அப்படின்னு தான் வர்றதுதான் ஆன்சரா இருக்கும். அதனால ஆன்சர் ஏ தான் வரும். மிச்சம் மூணுமே வந்துன்னா எரரா இருக்கு. ஏன்னா மிச்சம் மூணுல செகண்ட் பார்த்தோம்னா இன்கரெக்ட் வேர்டு, ஃபீலிங் குட் அப்படின்னு சொல்லவே இல்லை, அதனால இது தப்பு. அடுத்து இன்கரெக்ட் டிகிரி, இந்த இடத்துல என்ன இல்ல அப்படின்னு கொடுத்துருக்காங்க, இதுவும் வராது. ஃபோர்த்ல இல்லைன்னு இருக்கனால இதுவும் வராது. அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர், கரெக்டா வருது என்ன, ஏ தான் இருக்கு. அதனால ஆன்சர் வந்து இதான் வரும். ரைட்டா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். ஒய் டோன்ட் யூ த்ரோ திஸ் பேப்பர் ஆன் த டஸ்ட்பின் அப்படின்னு இருக்குல்ல, இதுல எங்க எரர் அப்படின்னா இந்த ஆன் இருக்கு பாத்தீங்களா, இதுதான். இந்த டஸ்ட்பின் அப்படின்னு வரும். அதனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் இதை வரும். ஏன்னா கொஸ்டின் ஆஸ்கிங் அபவுட் எரர், பேப்பர் ஆன் த டஸ்ட்பின் தான் இந்த இடத்துல எரரா இருக்கு. என்ன சொல்லணும் அதான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிருக்கேன். இந்த இடத்துல ஆணுக்கு பதிலா என்ன வரும் அப்படின்னா இன்னு வரும். இன்னு மீன்ஸ் என்ன சொல்லுவோம், ஏதாவது ஒரு லொகேஷன் ஆர் சம்திங்
இன்சைட் சம்திங் எல்ஸ் தான் வந்துன்னா இன் அப்படின்னு சொல்லுவோம். இதே ஆன் அப்படின்னு சொல்றோம்னா சர்ஃபேஸ்ல இருக்கு, சர்ஃபேஸ் ஆஃப் சம்திங் தான் ஆன் வரும். பட் இந்த இடத்துல என்ன, டஸ்ட்பின் உள்ள போடு அப்படின்னு சொல்றோம், அதனால என்ன வரும், இந்த டஸ்ட்பின் வரும். அதனால ஆன்சர் இதா வரும். ரைட்டா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து நான் போயிடலாம். இது பாருங்களேன். A night alone in a hotel can be lonely prospect அப்படின்னு இருக்குல்ல. ப்ராஸ்பெக்ட் என்ன சொல்லும், ஏதாவது ஒண்ணு வந்து எதிர்பார்த்திருக்காங்க, எதிர்பார்ப்பு தான் வந்து இந்த இடத்துல ப்ராஸ்பெக்ட் அப்படின்னு வரும். இந்த இடத்துல என்ன, லோன்லி ப்ராஸ்பெக்ட், ரொம்ப லோன்லியா வந்துன்னா அந்த ஹோட்டல்ல நைட்ல வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா யோசிச்சுட்டு இருக்காரு அப்படின்னு இந்த இடத்துல மீன் ஆகும். இந்த இடத்துல என்ன, இந்த ப்ராஸ்பெக்ட் வந்து என்னன்னா இது வந்து நவுன். இந்த நவுனை வந்து என்னன்னா மிகைப்படுத்தி கூறுது வந்து லோன்லி. அப்ப என்ன வரும், இது வந்து அட்ஜெக்டிவ். ஏன்னா நவுனை வந்து மிகைப்படுத்தி கூறுச்சு அப்படின்னா அது வந்து அட்ஜெக்டிவ் யூஸ் பண்ணும். அட்ஜெக்டிவ்க்கு முன்னாடி என்ன சொல்லுவாங்கன்னா கவுண்டபிள். ஏன்னா இந்த இடத்துல லோன்லி, லோன்லினா வந்து 1, 2 அப்படின்னு சொல்ல முடியும். இந்த இடத்துல லோன்னா 1. அப்போ கவுண்ட் பண்ண முடிஞ்ச ஒரு அட்ஜெக்டிவ் இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா இன்டெஃபினைட் ஆர்டிகல் ஏ வந்து யூஸ் பண்ணுவோம். ஏன் ஆன்னா வவல் சவுண்ட் இல்ல, அதனால ஆன் வராது, ஏ தான் வரும். ஆல்ரெடி நான் ஆர்டிகல்ஸ் படிக்கும் போதே சொல்லிடுறேன். ஆர்டிகல்ஸ்ல இன்டெஃபினைட்ல சிங்குலர் கவுண்டபிள் நவுன் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்து இன்டெஃபினைட் ஆர்டிகல் யூஸ் பண்ணலாம். அதுதான் இங்க யூஸ் பண்றோம். அப்ப எப்படி வரும், a night alone in a hotel can be a lonely prospect வரும். அதனால இது எரர் ஏன்னா can be lonely prospect மட்டும் தான் இருக்கக்கூடாது, can be அப்படின்னு வரும். அதனால ஆன்சர் ஏ தான் வரும். ரைட்டா? என்ன சொல்லணும் அதான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதை தெரிஞ்சுக்கிற வேண்டியது ஆர்டிகல் ஏ வந்து இந்த இடத்துல யூஸ் பண்ணணும் லோன்லிக்கு பதிலாக. ஏன்னா அட்ஜெக்டிவான லோன்லி எதை டிஸ்கிரைப் பண்ணுது, நவுனான ப்ராஸ்பெக்டை டிஸ்கிரைப் பண்ணுது. ஸோ அந்த இடத்துல நம்ம ஆர்டிகல் வந்து என்னன்னா யூஸ் பண்ணோம் எதுக்கு முன்னாடினா அட்ஜெக்டிவ் முன்னாடி. அதனால கேன் பி a லோன்லி ப்ராஸ்பெக்ட் அப்படின்னு வரும். அப்ப கரெக்ட் ஆன்சர் என்ன, யாரை தான் கேட்டிருக்காங்க, ஆன்சர் ஏ தான் வரும். ரைட்டா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இது ரொம்பவே சிம்பிளான கொஸ்டின் தான். இல்லை டைரக்டா கொஸ்டினை பார்த்தலாம். த நியூ ரெஸ்டாரண்ட் ஆன் மெயின் ஸ்ட்ரீட் இஸ் சீப்பர் தென் த ஓல்டு ஒன் இருக்குல்ல. ஆக்சுவலி நான் சொல்லும் போதே சீப்பர்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஆக்சுவலி இந்த இடத்துல சீப் வந்து வராது, சீப்பர் வரும். ஏன்னா ரெண்டு தான் கம்பேர் பண்றோம் அப்படின்னா இந்த இடத்துல கம்பேரிட்டிவ் டிகிரி வந்து யூஸ் பண்ணும். சீப்பர் தென் த ஓல்டு ஒன் வரும். அதனால இந்த இடத்துல எது எது இஸ் சீப்னு ஆரம்பிக்கனால அப்ப கரெக்ட் என்னன்னா இஸ் சீப்பர் தென் அப்படின்னு வரும். அப்ப ஆன்சர் என்னன்னா இதான். ரைட்டா? என்ன சொன்னாலும் அதை இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கும். இதுல சீப்பர் வரும். ஏன்னா கம்பேரிட்டிவ் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்ம டிகிரி சொன்னோம். பாசிட்டிவ், கம்பேரிட்டிவ், சூப்பர்லேட்டிவ். கம்பேரிட்டிவ் டிகிரி யூஸ் பண்ணும்போது தேன் இருக்கும். இந்த தேன் இருக்கும்போது வந்து சீப் எதாகும்னா சீப்பரா மாறும். அப்ப ஆன்சர் என்ன வரும், இஸ் சீப்பர் தென் அப்படின்னு வரும். ரைட்டா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். இதுவும் ரொம்பவே சிம்பிளான கொஸ்டின் தான். மை ரிலேட்டிவ்ஸ் ஷால் ஹாவ் ரீச்டு அமிர்த்சர் பை நவ் அப்படின்னு இருக்குல்ல. இந்த இடத்துல மை, ஷால், ரீச், பை நோ, இதுதான் 4 ஆப்ஷன் அவங்க கொடுத்துருக்காங்க. அப்ப என்ன அண்டர்லைன் பண்றதுல ஏதோ ஒரு இடத்துல எரர் இருக்கு. அந்த எரர் தான் என்ன, அதை கண்டுபிடிச்சா போதும் இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணிடலாம். இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும், அதுக்கு முன்னாடி 2 டிஃபரன்ஸ் பார்க்கலாம். ஷால் வெர்சஸ் வந்து வில். ஷால் எங்கெல்லாம் யூஸ் பண்ணணும், ஒரு ஃபார்மல் இங்கிலீஷ் டு எக்ஸ்பிரஸ் ஃபியூச்சர் தான் வந்து ஷால் வரும். இது மோஸ்ட்லி வந்து எல்லா இடத்துலயும் யூஸ் பண்ண மாட்டாங்க. ரேண்டமா ஏதாவது பர்டிகுலர் பார்த்தா ஐ, வி இதுல தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஆனா வில்லு பாருங்களேன், இதுவுமே ஃபியூச்சர் டென்ஸ் தான் யூஸ் பண்றது. பட் இது எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், ஐ வர இடத்துல யூ, ஹி, ஷி, இட், வி, தே. இப்ப நிறைய இடத்துல யூஸ் பண்றது வந்து வில்லு. இப்ப என்ன வரும், இந்த இடத்துல ஷாலுக்கு பதிலா வந்துன்னா வில்லு தான் வரும். ஏன் அப்படின்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஹி, ஷி, இட், யூ, தே இந்த இடத்துல வரும்போது ஷாலுக்கு பதிலா என்ன யூஸ் பண்ணும் அப்படின்னா வில்லு தான் யூஸ் பண்ணும். அதே ஷால் வர இடத்துல ஐயும் வி வர இடத்துல மட்டும் தான் யூஸ் பண்ணும். ஒன்லி அப்படின்றது இது நீங்க ரொம்பவே நோட் பண்ணணும். ஏன்னா ஐ அண்ட் வி இந்த இடத்துல மட்டும்தான் ஷால் வரும். எல்லா இடத்துலயுமே என்னன்னா வில்லு தான் வரும். ரைட்டா? அப்ப இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர். ஏன் இந்த இடத்துல ரிலேட்டிவ்ஸ் இருக்குல்ல, ரிலேட்டிவ்ஸ் வரும்போது அவர்கள், அப்ப தே, தே வர இடத்துல என்ன வரும், வில்லு தான் வரும். ஏன்னா இந்த இடத்துல ஷால் வந்து ஐ, வி மட்டும்தான் வரும். கேட்டது எரர் தான். அப்ப ஷால் தான் வந்து எரர். ஆன்சர் சி தான் வரும். ரைட்டா? அகைன் அண்ட் அகைன் ஏன் சொல்றேன்னா நீங்க ஒன் டைம் கிளாரிட்டியா லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து அப்கமிங்ல நல்லாவே ஸ்கோர் பண்ணலாம். சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன ஃபாஸ்டா பார்த்தலாம். இது பாருங்களேன். இந்த கொஸ்டின் பாருங்களேன். they will start their journey after the breakfast அப்படின்னு இருக்குல்ல. இதுல எங்க ஏறனா இந்த த தான். ஏன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முன்னாடி த டெஃபினைட் ஆர்டிகல் யூஸ் பண்ண மாட்டேன். த வந்து ரிமூவ் பண்ணணும். ஏன்னா we generally do not use any article before the name of meals like breakfast, dinner, lunch இப்படிலாம் வந்துச்சுன்னா அதனால த வந்து வராது. இதே மாதிரி ஒரு கொஸ்டின் பார்த்தோம். லாங்குவேஜ் அப்படின்னு ஒரு இடத்துல, அதாவது இங்கிலீஷ் லாங்குவேஜ் அப்படின்னு பாக்குற இடத்துல என்ன சொல்லியிருந்தோம், லாங்குவேஜ் இங்கிலீஷ் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு முன்னாடி வந்து டெஃபினைட் ஆர்டிகல் த வரஞ்சிடும். அதே மாதிரி தான் இந்த இடத்துலையும் நேம்ஸ் ஆஃப் த மீல்ஸ்க்கு முன்னாடி யூஸ் பண்ண மாட்டோம். இதை ஞாபகத்துல வச்சுக்கலாம். அதனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் த பிரேக்ஃபாஸ்ட் வரதான் தப்பு. இப்போ ஆன்சர் டி தான் வரும். ரைட்டா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன ஃபாஸ்டா பார்க்கலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். they had been dancing for an hour when our dance teacher had arrived அப்படின்னு இருக்குல்ல. இந்த கொஸ்டின் ஆன்சர் பாக்குறதுக்கு முன்னாடி இதுக்கான ஒரு ரூல்ஸ் இருக்கு, அதை மட்டும் பார்த்தலாம். அந்த ரூல்ஸ் என்னன்னா ஒரு டென்ஸ் மட்டும் டீட்டெயில லேர்ன் பண்ணிக்கலாம். அந்த டென்ஸ் வந்து பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். பாஸ்ட் பெர்ஃபெக்ட்
கண்டினியூஸ் டென்ஸ். இந்த பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்க்கான ரூல்ஸ் என்ன வரும் அப்படின்னா, இதுவும் பெர்ஃபெக்ட் டென்ஸ் தானே இருக்கு. இப்படி பெர்ஃபெக்ட்ல வந்தாவே 2 ஆக்ஷன் வந்து நடக்கணும். அந்த 2 ஆக்ஷன் பாஸ்ட் பெர்ஃபெக்ட்னா இந்த 2 ஆக்ஷனுமே பாஸ்ட்ல நடக்கணும். ஒரு ஆக்ஷனுக்கு இன்னொரு ஆக்ஷனுக்கு தொடர்பு இருக்கணும். அந்த 2 ஆக்ஷன்ல ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் அப்படின்னு வச்சுக்கலாம். செகண்ட் ஆக்ஷன் அப்படின்னு வச்சுக்கலாம். இல்ல ஏதாவது ஒரு ஆக்ஷன் அந்த ரூல்ஸ வந்து ஃபாலோ பண்ணும். இந்த இடத்துல பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கன்டினியூஸ்னால அப்ப பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கன்டினியூஸ் டென்ஸ்க்கான ரூல்ஸ் இருக்கும். அத ஃபாலோ பண்ணும். இன்னொரு ஆக்ஷன் இருக்கு பாத்தீங்களா? அது சிம்பிள் பாஸ்ட்ட வந்து ஃபாலோ பண்ணும். சோ சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் வந்து இந்த இடத்துல ஃபாலோ பண்ணும். இந்த பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கன்டினியூஸ்க்கான ரூல்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, சப்ஜெக்ட் வரும். அதோட சேர்த்து ஹேட் வரும். அதோட சேர்த்து பீன் வரும். அதோட சேர்த்து வெர்ப்ல வந்து ஐஎன்ஜி ஃபார்ம் வந்து வரும். சோ இதுதான் வந்து ரூல்ஸ். சிம்பிள் பாஸ்ட் வந்து நம்மளுக்கு தெரியும். இப்ப இந்த கொஸ்டின் வந்து வாங்கலாம். இந்த கொஸ்டின் கம்ப்ளீட் சென்டென்ஸ்ல பார்த்தோம்னா 2 ஆக்ஷன் இருக்கும். தே ஹேட் பீன் டான்சிங் ஃபார் அன் ஹவர். இது வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம். வென் அவர் டான்ஸ் டீச்சர் ஹேட் அரைவ்ட். இது வந்து செகண்ட் ஆக்ஷன். அதாவது இது ரெண்டுமே பாஸ்ட்ல நடந்திருக்கு பாருங்களேன். எங்க டான்ஸ் டீச்சர் வர வரைக்கும் இவங்க டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. வர வரைக்கும் சொல்லும் போதே பாஸ்ட் தான். இவங்க ஆடிட்டு இருந்தாங்க. அதுக்குமே பாஸ் தான். ரெண்டுமே என்னன்னா பாஸ்ட். அதான் சொன்னேன். 2 ஆக்ஷன் 2 ஆக்ஷனுமே பாஸ்ட்ல நடந்திருக்கும். ஆனா 2க்கும் தொடர்பு இருக்கணும். இந்த இடத்துல 2க்குமே தொடர்பு இருக்கு. அப்ப என்ன இந்த 2ல ஏதாவது ஒரு இது வந்து பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸை ஃபாலோ பண்ணும். இன்னொன்னு சிம்பிள் பாஸ்ட ஃபாலோ பண்ணும். இதுல ஃபர்ஸ்ட் இந்த ஆக்ஷன் இருக்கு பாத்தீங்கன்னா, இது பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ். கரெக்டா ஃபாலோ பண்ணதான் பார்த்தோம்னா, தே ஹேட் பீன் டான்சிங். இது வந்து கரெக்டா தான் இருக்கு. தே ஹேட் பீன் டான்சிங். கரெக்டா சப்ஜெக்ட் இருக்கு, ஹேட் இருக்கு, பீன் பிளஸ் வெர்போட ஐஎன்ஜி இருக்கு. அடுத்து சிம்பிள் பாஸ்ட பார்க்கணும். சிம்பிள் பாஸ்ட் செகண்ட் ஆக்ஷன் சிம்பிள் பாஸ்ட்ல பார்த்தோம்னா, வென் அவர் டான்ஸ் டீச்சர் ஹேட் அரைவ்ட் இருக்குல்ல. ஆக்சுவலி ஹேட் வந்து வரக்கூடாது. ஏன்னா சிம்பிள் பாஸ்ட்ல ஹேட் வந்து யூஸ் பண்ண மாட்டோம். அப்ப ஏன்னா இந்த இடத்துல ஹேட ரிமூவ் பண்ணிட்டு நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். ஜஸ்ட் சிம்பிளா இருக்கிற மாதிரி இருக்கும். பட் நம்மளுக்கு என்னன்னா இந்த டென்ஸுக்கான ரூல் தெரிஞ்சா போதும். இதை ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். அப்ப இதுல எங்க ராங்னா இந்த ஹேட் அரைவ்ட். அதனால ஆன்சர் என்ன வரும்? டி தான் வரும். ரைட்டா? நான் என்ன சொல்லணும்? அதான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிருக்கேன். இந்த இடத்துல ஹேட் அரைவ்ட் வந்து வராது. ஏன் அப்படின்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் அந்த இடத்துல யூஸ் பண்ணணும். நம்மளுக்கு கம்ப்ளீட் சென்டென்ஸே பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் இருக்கனால த டைம் ஆஃப் அக்கரன்ஸ் ஆஃப் த ஈவென்ட் வந்து பாஸ்ட்ல நடந்தது. அதனால ரூல்ஸை ஃபாலோ பண்ணும்போது இதுல ஹேட் வராது. அப்ப ஆன்சர் என்ன வரும்? டி தான் எரரா இருக்கு. அப்ப ஆன்சர் டி தான் வரும். ரைட்டா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். For an all too brief period between the late 1980s and late 2000s, the world was characterized by convergence அப்படின்னு இருக்குல்ல. இது கம்ப்ளீட்டா என்ன சொல்றாங்கன்னா குளோபலைசேஷனை தான் சொல்ல வராங்க. ஏன்னா சோசியல் மீடியா இன்டர்நெட் வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே வந்துன்னா ஒன் வேர்ல்டா மாறிடுச்சு. ஸோ இதை அண்டர்லைன் பண்றதுல எங்க எரர் அப்படின்னு கொஸ்டின் கேட்டுங்க. இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன? ஏ வேர்ல்டு வாஸ். இதுதான் தப்பு. ஏ வந்து வராது. அதுக்கு பதிலா என்ன த வரும். ஏன்னா வேர்ல்டுக்கு முன்னாடி டெஃபினைட் ஆர்டிகல் யூஸ் பண்ணலாம். வேர்ல்டுனா ஒரு வேர்ல்டு தானே, ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா தானே இருக்கு. அதனால என்னன்னா இந்த இடத்துல த தான் வந்து கரெக்டா வரும். அப்ப இந்த கொஸ்டின் த வேர்ல்டு வாஸ் அப்படின்னு எங்க ஆரம்பிக்குது இங்க பாத்தீங்களா? சோ இதுதான் வந்து தப்பு. அப்ப இந்த இடத்துல டி தான் வந்துன்னா எரரா இருக்கு. அப்ப ஆன்சர் டி தான் வரும். ரைட்டா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இது ரொம்பவே சிம்பிளான கொஸ்டின். ஷெல்லி அண்ட் கீட்ஸ் ஆர் கிரேட் ரைட்டர், பட் ஐ ப்ரிஃபர் த லாஸ்ட் இருக்குல்ல. ஆக்சுவலி இது லாஸ்ட் கிடையாது, லேட்டர் அப்படின்னு வரும். த லேட்டர் ஃபார்மர் இவங்க தான் வந்துன்னா ஃபார்மர் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஃபார்மர்னா முன்னாடி இருக்கிறவங்க, லேட்டர்னா பின்னாடி இருக்காங்க. அப்ப யாரை ப்ரிஃபர் பண்றாங்க? கீட்ஸ் தான் இவங்க வந்து ப்ரிஃபர் பண்றாங்க. அதனால இதுல எது ராங்கா இருக்கு அப்படின்னா லாஸ்ட் இருந்தது. அதனால ஆன்சர் வந்துன்னா ஏ தான் வரும். இது கிராமர் ரூல்ஸ் கிடையாது, பேசிக்கா கொடுத்துருக்காங்க. அதனால ஆன்சர் என்ன வரும்னா ஏ தான் வரும். ரைட்டா? என்ன சொல்லணும் அதான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கேன். லாஸ்ட் வராது. இதுக்கு பதிலா என்ன வரும்னா லேட்டர் வரும். லேட்டர்னா பின்னாடி இருக்காங்க, ஃபார்மர்னா முன்னாடி இருக்காங்க. அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் ஏ தான் வரும். சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இது வந்து ஒரு நல்ல கொஸ்டின். ஜெயா செட் தட் ஷி வில் பிகம் டாப்பர் இன் ஹர் கிளாஸ் அப்படின்னு இருக்குல்ல. இது அப்படியே தமிழ்ல சொல்லி பார்ப்போமே. ஜெயா சொன்னான் அவ வந்து டாப்பராக போறாளாம் அப்படின்னு தான் வரும். நான் சொல்லும் போதே வார்த்தை பாருங்களேன். ஜெயா சொன்னா அவ வந்து டாப்பராக போறா. போறான்னு சொல்லும் போது என்ன? இந்த கம்ப்ளீட் எல்லாமே பாஸ்ட் தானே சொல்றோம். அப்ப பாஸ்ட்ல இருக்கும்போது அந்த கம்ப்ளீட் சென்டென்ஸும் பாஸ்ட்ல தான் இருக்கணும். ஆனா இந்த இடத்துல வில் இருக்கு. அப்ப பாஸ்ட் என்ன வரும்? வில்லோட பாஸ்ட் வந்து வுட் வரும். அப்ப வுட் தான் இதுல வந்து என்ன ப்ராப்பரா வந்து என்ன கரெக்டா வரும். ரைட்டா? அதனால இதுல தப்பா இருக்கிறது ஷி வில் பிகம் டாப்பர். இதுதான் தப்பா இருக்கு. அப்ப ஆன்சர் வந்து பி தான் வரும். என்ன சொல்லணும்? அதான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கேன். ஷி வில் பிகம் டாப்பர் வந்து தப்பு. வில்லுக்கு பதிலா என்ன வரும் அப்படின்னா வுட் வரும். ஏன்னா இந்த கம்ப்ளீட் சென்டென்ஸ் வந்து பாஸ்ட் டென்ஸ் இருந்ததுனால இந்த வில்லுவோட பாஸ்ட் ஃபார்ம் என்ன வரும் அப்படின்னா வுட் தான் வரும். ஷி வுட் பிகம் டாப்பர் அப்படின்னு வரும். ரைட்டா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். இது இந்த வீடியோட லாஸ்ட் கொஸ்டின். திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஐ ஏட் சச் அ டேஸ்டி கேக் அப்படின்னு இருக்குல்ல. ஆக்சுவலி பிரசன்ட் டென்ஸ்ல ஏதாவது ஒன்று ஃபர்ஸ்ட் டைம் வந்து நடக்குது, ஏதாவது ஃபர்ஸ்ட் டைம் ஒன்று பண்றோம்னா அதுக்கு என்ன டென்ஸ் யூஸ் பண்ணணும்?
ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸை யூஸ் பண்ண சொல்லுவாங்க. ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் ஆக்சுவலி ப்ரெசன்ட் நம்ம அதில் பார்த்தீங்களா, ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் வந்து யூஸ் பண்ண சொல்லுவாங்க. ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்க்கான ரூல்ஸ் என்ன வரும்? ஹாவ் வரும், ஆர் வந்துன்னா ஹாவ் பீன் வரும், பிளஸ் வந்துன்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்னு வரும். இந்த இடத்துல ஹாவ் ஆர் ஹாவ் பீன், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் மீன்ஸ் வந்து V3 ஃபார்மோட வெறுப்பு வரும். இந்த இடத்துல என்ன, ஐ ஏட் இருக்குல்ல, ஐ ஏட் சச் அப்படின்னு, இதுதான் வந்து தப்பா இருக்கு. ஐ ஹாவ் வந்துன்னா ஈட்டன் அப்படின்னு வரும். ஐ ஹாவ் ஈட்டன் ஏன் சொல்றேன் அப்படின்னா ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸுக்கான ஃபார்ம் வந்து யூஸ் பண்ணணும். அப்ப இந்த கொஸ்டின்ல எது தப்பா இருக்கு? ஐ ஏட் சச், இதான் தப்பா இருக்கு. அப்ப ஆன்சர் ஏ தான் வரும். என்ன சொல்லணும், அதான் இடத்துல மென்ஷன் பண்ணிருக்கேன். ஐ ஏட் சச் இருக்கு பாத்தீங்கன்னா, இது வந்து தப்பு. ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் எப்ப யூஸ் பண்ணலாம்? when something happened for the first time in the present tense அப்படின்னா அந்த இடத்துல வந்து present perfect tense யூஸ் பண்ணுவாங்க. இந்த இடத்துல அவங்க ஃபர்ஸ்ட் டைம் தான் சாப்பிட்றாங்க, அதனால என்ன, ஐ ஹாவ் ஈட்டன், ஈட்டன் மீன்ஸ் வந்து V3, ஆர் வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்? தப்பா இருக்கிறது, எரரா இருக்கிறது, ஆன்சர் ஏல தான் இருக்கு. இதோட என்னன்னா 23 கொஸ்டின்ஸ் வந்து பார்ட் 1 பார்த்துருக்கோம். இதோட கண்டினியூஸ் பார்ட்டான பார்ட் 2ல இன்னொரு 20 கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் கண்டிப்பா உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். அண்ட் ஃபைனலி, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.